இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா தலைவர் ஆட்சி அமையணும்னு சொல்லணும். இத வந்து ஹோம் மினிஸ்டர் சொல்லணும். இத வந்து பிரதம மந்திரி சொல்லணும். இத என்ன வந்து சொல்லணும்? தமிழ்நாட்டு என்ன சொல்லணும்? தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லக்கூடாது. ஆ. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமையும். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கும். கூட்டணியில் எங்க கூட்டணியில் இருந்தாலும் அந்த ஆட்சி தான் அமையும்னு சொல்லணும். அத விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். என்டிஏ ஆட்சி அமையும்னு இந்த சொன்னா இதய எப்படி? தேவெல்லாம் சேர்த்துக்கணுமா இப்படி? சேர்த்துக்கணும். தப்பு இல்ல. இதய தெய்வம் புரட்சித் தலைவின்னு சேர்த்துக்கணும். தப்பு ஒண்ணும் இல்ல. வாட் இஸ் த ராங்? இரும்பு மனிதர்னு சொல்றது இல்லையா சொல்லுங்க பாப்போம். அதனால அது விஷயம் இல்ல. நான் தமாஷுக்கு சொல்லல. இது அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பெரிய எதிர்ப்பே என்கிட்ட இருந்தா கிளம்பும். நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் நானு. கூட்டணி இருக்கட்டும், ஏதா பண்ணிக்கிட்டோம். அரசியல் வரும்போது கூட்டணி சேர்றதுங்கிறது இல்ல. இது எம்ஜிஆர் ஆட்சி, நீங்க அம்மா ஆட்சின்னு ஒத்துக்கலன்னா என்ன சொல்றதுக்கு சார்? அது தமிழ்நாடு மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம். மூல முடுக்கெல்லாம் போய் சொல்லுவோம். இது வந்து தலைவர் இப்போ எம்ஜிஆர் ஆட்சி நயினார் கூட்டணி இல்லைன்னு சொல்லுவோம். நயினார் தேர்வின் மூலமா அதிமுகவுக்கு ஒரு ஆலிவ் பிரான்ச் கொடுத்து வாங்க நம்ம எல்லாம் ஒண்ணா பழகலாம்னு சொல்றாங்களா பிஜேபியில? இல்ல நிச்சயமா என்னுடைய நண்பர், வேண்டியவர். ஆனா அவர் எடுத்துட்டு வர கொடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி. அதிமுக கொடி இல்ல. வளர்ந்தவர் இதன் மூலமாக ரத்தம் உங்க ரத்தத்தின் ரத்தம் இல்ல. கொடி என்னவா வேணா இருக்கலாம். ரத்தம் தானே முக்கியம். அப்ப ஏடிஎம்கேல வந்து நிக்க சொல்லுங்களேன். அவரே அப்புறம் பிஜேபியில போய் நிக்கிறாரு. வாங்க சேர்த்துக்கலாம் தானே சொல்லிட்டு இருக்காரு அவரு. சார் வாங்க சேர்த்துக்கலான்றது வேற. நீங்க ஆட்சி அமைக்கிறது எங்க? அதிமுகனுடைய ஆட்சியா இருக்கணும். அம்மா தலைவருடைய ஆட்சியா இருக்கணும். அம்மா ஆட்சின்னு சொல்லணும். அமித்ஷா கூட சொல்ல மாட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க ஃபோர்ஸ் பண்ணா கூட நயினார் நாகேந்திரனுக்கு ஜெயலலிதான்னு பேர் வராது. அம்மா தான் சொல்லுவார். அந்த மாதிரி ரத்தம் அவரு. எத்தனை காலம் போனாலும் அதிமுக நயினார் நாகேந்திர பண்ணையார் தான் தெரியும். பட் இப்பதானே அவர் பிஜேபியினுடைய உருவத்துல வரார். அது கலர் மாறும் பொழுது நாங்க மாத்திக்க முடியாது. ஆகவே அதை சொல்லாம அமைச்சாலும் கூட்டணி சக்சஸ் ஆகாது. 39 இடம் போன மாதிரி போயிடும். அதுக்கு முன்னாடி அலையன்ஸ் அம்மா வச்சு சொல்லிட்டு வச்சுட்டு அப்பயும் தோத்தோம் எல்லா இடத்தையும் நாங்க. அது மாதிரி போயிடும். அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. தொண்டர்கள் ஒட்டுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஆமா, நான் கேட்கறது நியாயம் தானே. ஆண்ட கட்சி கிட்டத்தட்ட 55 வருஷத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமா ஆட்சியில் இருந்தது. ஆகவே உருவாக்கிய கட்சி, இங்க புகழ்பெற்ற கட்சி. நாளைக்கு இந்த ஒற்றுமையோட எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒற்றுமையா இருந்து அவரும் சேர்ந்து வந்தாருன்னா ரொம்ப மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி நீங்க ஜெயிக்கணும்னா அந்த கூட்டணியை வெல்லணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு நேர் எதிர்ப்பா அதிமுகன்னு சொல்லணுமே தவிர பாஜகன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதுதான் இங்க வேர்ல்ட் வியூஸோட வித்தியாசம். திரு எஸ் ஓகே, அண்டர்ஸ்டுட். திரு நாகராஜ், நீங்க இன்னொரு பாயிண்ட் முக்கியமா குறிப்பிட்டீங்க. இன்னைக்கு பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு வரும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு பாஜக போல ஒரு முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அங்க நடக்கக்கூடிய குழப்பத்தை நம்ம பார்க்கிறோம்.